வணக்கம் வெல்கம் பேக் ஷூபிட் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவை கார்ட்டூனாக மாற்றுறதுக்கு நிறைய விதமான ஆப்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை கார்ட்டூனாக மாற்றுறதுக்கு நம்ம எடிட் பண்ணி தான் மாற்ற முடியும். நம்ம ஷூட் பண்ணுற வீடியோவை அப்படியே கார்ட்டூனாக மாற்றினா எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கிளாரிட்டி கம்மியாகும். ஆனால் இதில் ஷூட் பண்ணும்போதே கார்ட்டூனாக பண்ணோம் அப்படின்னா வேறு லெவல் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா 4 மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா GoPro அந்த ப்ரோ மோட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்க முடியும். மீதி 3 மோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபோட்டோஸ் வந்து ஆரம்பிப்போம். நம்மளோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்ட்டூனாக மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அலோ பெர்மிஷன் கேட்பாங்க. ஸோ நம்மளோட அலோ பெர்மிஷன் கொடுத்துட்டு நம்மளோட ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு சிக்கன். ஸோ இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் வந்து ஒவ்வொன்றா கொடுக்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற மூலமாக நம்ம வந்து அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்ட்டூன் இமேஜை மாற்றின எடுத்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வரைக்கும் மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மாற்றி முடிச்சிட்டு அப்படின்னா கீழே உள்ள டவுன்லோட் ஆரோ கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஷேர் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. முக்கியமாக கிளாரிட்டி பார்த்திங்கன்னா மங்கவே மங்காதுன்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவல் கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ கிளாரிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நினச்சிருந்தேன். ஸோ கிளாரிட்டி உடையாமலே அப்படியே ஃபோட்டோ கொடுத்த மாதிரி அதே எம்பி சைஸ் வரும் அப்படின்னா இந்த ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ட்விஸ்ட்டே வர்றது பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்ம வந்து கார்ட்டூனாக ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை நம்ம சேவ் பண்ணிட்டோம். எந்தெந்த மீடியாவுக்கு நம்ம ஷேர் பண்ண நினச்சாலுமே அப்படி ஷேர் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சேம் குவாலிட்டியில் வரும், வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போதே அப்படியே கார்ட்டூன் இமேஜ் வேணும்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பேக் கேமரா ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேண்டை காட்டும்போது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் காட்டியிருக்குது. இந்த கார்ட்டூன் இமேஜ்லாம் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர்லையோ இல்லாட்டி பிளாக் கலர்லையோ தான் காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்குறவங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கார்ட்டூன் இமேஜ் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய கார்ட்டூன் பார்த்திங்கன்னா இப்படி தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எடிட் பண்ணி பண்ணுறதோட நம்ம ஷூட் பண்ணும்போது அப்படி கார்ட்டூன் இமேஜை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவல் ட்ரிக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கலர் சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரியல் கார்ட்டூன் மூவியை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உருவாக்க முடியும். அதுக்கு இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமரா மூலம் ஓப்பன் பண்ணி நான் என்னோடய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமைஸாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுறது மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்ட்டூன் இமேஜ் வந்து அழகாக கஸ்டமைஸ் ஆகும். ஸோ இந்த கார்ட்டூன் இமேஜை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கார்ட்டூன் மூவியில் பார்த்துருப்பீங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா இதேமாதிரி கார்ட்டூன் இமேஜை கொண்டு வருவாங்க. ஸோ நிறைய பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்கும். அந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படா இவங்க எடிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து கேமரா பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த கார்ட்டூன் இமேஜ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, ஒரு கார்ட்டூன் இமேஜ் வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம சேவ் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெக்கார்ட் ஆப்ஷனில் மூலமாக சேவ் ஆகும் நம்மளோட கேலரிக்கு. ஸோ நம்ம வந்து எடுத்த வீடியோ எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொரு கலர் கரெக்ஷனாக பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சேம் அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி அப்படியே வந்து அவுட்புட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து எஃபெக்ட்டை கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் நமக்கு தேவையில்லை. இதுவே நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து மேலே உள்ள 3 மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ எங்கே ஸ்டோர் ஆகும் அதை வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி உருவாக்குறது தான். ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கார்ட்டூன் மூலமாக எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸ் பிச்சிக்கும். எடுக்கிற கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எடுக்கிற இமேஜ்லாம் ஃபுல்லுமே இது அவுட்புட்டாக கார்ட்டூனாக கொடுத்துரும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. எடிட் பண்ணாமலே டேரெக்டாக வந்து லைவ் பண்ணலாம். ஸோ லைவ் பண்ணும்போது இந்த கார்ட்டூன் இமேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இம்ப்ரெஸ் ஆவாங்க உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவ்வளோதான் guys. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.